30 கோடி முதலீடு செய்கிற ஒரு வேட்பாளருக்கு இடையில் போட்டியிடுகிற நாங்கள் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண முடியாத நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசியத்திற்கு உலகத் தமிழர்களுடைய வரலாற்று கடமை அவர்களுக்கு கருத்தியலாக மட்டும் இல்லாது பொருளாதார ரீதியிலும் பொருளியலாகவும் நாம் உதவி செய்ய வேண்டியது. ஆனால் மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை, தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக பணியாற்ற வேண்டும் என்கிற மனம் இருந்தாலே போதும் என்பதை நிரூபிக்கத்தான் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நின்று வருகிறோம். என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இது ஒரு உலகத் தமிழர்களுக்கான ஒரு அறிவித்தலாகத்தான் இதை செய்ய போகின்றோம். தமிழ் தேசியத்திற்கு உலகத் தமிழர்களுடைய வரலாற்று கடமை அவர்களுக்கு கருத்தியலாக மட்டும் இல்லாது பொருளாதார ரீதியிலும் பொருளியலாகவும் நாம் உதவி செய்ய வேண்டியது எமது வரலாற்று கடமை. அதற்காகத்தான் இன்றைய பதிவு. தயவுசெய்து இதை பாரபட்சம் பார்க்காமல் எல்லாரும் எடுத்து எல்லா இடத்துக்கும் பரப்புங்கள். அது மிக மிக முக்கியம். ஏன்னு சொன்னால் மிகவும் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாம் இப்போது இருக்கின்றோம். அது எதுவென்று சொன்னால், தமிழகத்திலே தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. மாதம் 23ஆம் தேதி தேர்தல் பதிவு. அதுக்கு முன்னாலே பரப்புரைகள், அதுக்கு பிறகு வேட்புமனு, இப்படியாப்பட்ட நிறைய விஷயங்கள் அங்கே அவசரமாக செய்ய வேண்டியிருக்கிறது. முக்கியமாக தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து அதற்காக நிற்கின்ற அந்த நாம் தமிழர் கட்சி, நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே மிகவும் நிதி ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கிறது. நான் இப்பொழுது மக்கள் விரும்பும் மாநாட்டிற்கு சென்று வந்தேன். அப்பொழுது அங்கே அவர்களுடைய நிலைகளை எல்லாம் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்காகத்தான் இந்த வீடியோ போடணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தான். என்று சொன்னால், இப்பொழுது அங்கே அவர்களுக்கு நிறைய காசு, நிறைய பணம் தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு சில வேட்பாளரை தவிர மற்ற வேட்பாளர்கள் எல்லாருமே மிகவும் ஒரு சாதாரண நிலையில் நடுத்தர குடும்பம், அதைவிட அடிப்படையான பொருளாதார வசதிகளை கொண்ட ஏழை பிள்ளைகள் தான் நம்மளது தமிழ் தேசிய வேட்பாளர்களாக அங்கே நிற்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு நாம் நிதியை கொஞ்சம் எல்லாருமே ஒரு கொஞ்சமாக எப்படி ஈழ விடுதலை போராட்டத்திற்கு தலைவருக்கு நாம் உதவி செய்தோமோ அதுபோன்று கொஞ்சம் நிதியை எல்லாரும் கொடுத்தோம் என்று சொன்னால் அது சிறுதுளி பெருவெள்ளம் போன்று அங்கே மிகப்பெரிய ஒரு தொகையாக போய் சேரும். அவர்களுக்கு பொருளாதார சுமை இல்லை என்று சொன்னால் அவர்கள் இன்னும் வேகமாகவும் இன்னும் கருத்தியலோடும் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரங்களை செய்ய முடியும். அதன் ஊடாக உண்மையிலேயே 4ஆம் தேதி 5ஆம் மாதம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற பொழுது நம் எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு முடிவுகளை அவர்களால் எங்களுக்கு கொண்டு வந்து தர முடியும். அதனால் இது ஒரு மிக மிக வரலாற்று கடமை. அதிலும் ஈழத்தமிழர் ஆகிய எங்களுக்கு, நானும் ஒரு ஈழத்தமிழர் ஆகிய எங்களுக்கு மிக மிக ஒரு கடமையாக நான் இதை பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால், நிறைய பேர் கேட்பார்கள், நாங்கள் என்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. நாம் ஒன்றை மறந்துவிட்டோம். நான் எந்த பெயர்களையும் எழுதி வைக்காமலே எனக்கு நினைவுக்கு வர பெயர்களை மட்டுமே இப்போ சொல்லுகிறேன். மற்றவர்களை தவறு விட்டிருந்தால் வேணுமென்றில்லை. நான் இதை எழுதி வைக்க விரும்பவில்லை என்று சொன்னால், எவ்வளோ பேர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் எந்தெந்த வகையில் என்றதெல்லாம் நாம் நிறைய பேர் மறந்துட்டோம். கொஞ்சம் பேருக்கு தெரியாது, இளையவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பழையவர்கள் அதெல்லாம் மறந்துட்டார்கள். அதாவது மன்னர்கள் காலத்தில் இருந்து பிறகு தந்தை செல்வா அகிம்சை வழி அந்த போராட்ட காலத்திலும், அதுக்கு பிறகு தலைவருடைய நம்முடைய அந்த காலகட்டத்திலும் அவர்கள் எங்களுக்கு மிக மிக உதவியாக நின்றிருக்கிறார்கள். அது உயிர்கொடையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், மருந்துகள், இரத்தங்கள் என்று எண்ணுக்கணக்கில் இல்லை, எண்ணெய்கள், உணவுகள் என்று மிக
நமக்கு ஒரு ஆதரவாக நின்று எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கைகளை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தங்களுடைய பதவிகளை இழந்திருக்கிறார்கள், பொருளாதார ரீதியாக அனைத்தும். ஏன்னு சொன்னால் தமிழ் தேசம் தமிழீழம் என்கிற ஒரு நாடு அமைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அன்று தொடக்கம் இன்று வரை நமக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள். அப்போ நாம் கேட்க முடியாது நாம் ஏன் உதவி செய்ய வேணும்னு சொல்லி. அப்படி அவர்கள் அன்றைய கேட்டிருந்தால், அவர்கள் அன்று நினைத்திருந்தால், எமது முதல் மாவீரன் அந்த மண்ணிலே தன் இன்னுயிரை எமக்காக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. ஏனென்று சொன்னால் சங்கரனாவை மருத்துவ பிரச்சனைக்காக அங்கே கொண்டு போகும்போது அங்கே எங்குமாவது உறவுகள் இருக்கிறார்கள்ன்ற ஒரே நம்பிக்கையில் தான் தலைவர்கள் அன்றைக்கு அங்கே கொண்டு போய் சொல்லுகிறார். அந்த ஒரு நிகழ்வு அந்த இடத்திலே நடைபெறுகிறது. அப்போ அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இருப்பார்களாக இருந்திருந்தால் நாங்கள் வேறொரு நாட்டுக்கு தான் நமது போராளிகளை அன்றைக்கு காயப்பட்ட போராளிகளாம் அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, உதவி செய்தவர்களை சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு முதல்ல நிறைய பேர் உதவி செய்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த பெருந்தொகையாக பார்க்கப்படுகிற அந்த எம்ஜிஆர் உதவி செய்திருக்கிறார், கருணாநிதி அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள், வைகோ, திருமாவளவன், குளத்தூர் மணி, கோ ராமகிருஷ்ணன், சுவீரபாண்டியன், மற்றது பெரியார்தாசன், கவிஞர் அறிவுமதி ஐயா, பல நெடுமாறன். அவர் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, காங்கிரஸ் கட்சியில் ஒரு மிகப்பெரிய தலைமையாக வரக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை எமக்காக உதறி தள்ளிவிட்டு ஒரு இயக்கத்தை துவங்கி நமக்காகவே இன்று வரைக்கும் தன்னுடைய பணியை செய்த ஒருவர். இன்று கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இதில் நிறைய பேருக்கு இன்றைக்கு எங்களோடு இல்லை. ஆனாலும் இவர்கள் தங்களுடைய இயக்கங்கள் ஊடாக தீக்காவில் சேர்ந்த தீக்கா நண்பர்கள் எத்தனையோ பேர், மற்றது நமது தமிழ் தேசிய இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் மணியரசு ஐயா, மற்றது அப்படி எண்ணுக்கணக்கில்லாத தலைவர்களும் எண்ணுக்கணக்கில்லாத மக்கள்களும் மிகப்பெரிய உதவிகளை நமக்காக செய்திருக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் மறந்து விடக்கூடாது. நாம் அது மறந்தால் நாம் நன்றி கெட்டவர்களாக போய்விடுவோம். நாம் இன்னும் அந்தளவுக்கு அவர்களுக்கு செய்யவில்லை. நாம் அவர்கள் எடுத்து வெளியிற படங்களை பார்த்து கொண்டாடுவோம், அதை செய்வோம், அதை தவிர. ஆனால் அந்த மக்களுடைய அந்த தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விடயத்திற்கு அவர்களுக்காக நாம் பெரிய அளவுக்கு எதுவுமே செய்யவில்லை. அதனால் தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ளார்கள், தவறாக கேட்காதீர்கள். எங்களுடைய மக்களுக்கு தானே நாங்கள் செய்யணும், ஏன் அவர்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேள்வியை அன்றைக்கு அவர்கள் கேட்டிருந்தால் எங்களுடைய இயக்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று வந்திருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய இயக்கம் வளர்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமாக அந்த மண் இருந்தது. தலைவருடைய எந்த ஒரு மாவீர நாள் உரையிலும் பார்த்தீர்கள் என்றால் அவர்களை தவிர்த்து விட்டோ அவர்களை குறைத்தோ எப்போவுமே பேச மாட்டார். அவர் அந்த நன்றிக்கடனோடும் அந்த தேவையை புரிந்து அவர் சரியான முறையில் தான் தன்னுடைய மாவீர நாள் உரையினை எதிர்காலம் நடத்தியிருப்பார். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தமிழகத்துக்கும் எங்களுக்கும் அவ்வளோ பெரிய உறவு இருக்கிறது. நாங்கள் அதை தாண்டி நாம் தமிழர்கள் என்கின்றவர்கள் ஓர் இனத்தவர்கள், வேறு வேறு நாடுகளில் வாழலாம். இப்போ அவர்கள் தமிழ்நாட்டில், நாங்கள் ஈழத்தில். ஆனால் இன்றைய சூழலை பாருங்கள், நாங்கள் ஒரு நாட்டில் மற்ற நண்பர்கள் ஒவ்வொரு நாட்டில் உலகம் ஃபுல்லாக நாங்கள் அகதிகளாகவோ இல்லாட்டி அரசியல் அகதிகளாகவோ நாங்கள் பறந்து வாழக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் நாம் எங்கு வாழ்ந்தாலும் எல்லாருமே தமிழர்கள் தான். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு, இந்த தமிழ் தேசியத்திற்கு இந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவுக்கு நிதியினை சேகரித்து கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் இங்கே நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சில திட்டங்களை யோசிச்சிருக்கிறோம். என்ன மாதிரின்னு சொன்னால், கொத்துரட்டி பிரியாணி இப்படியாப்பட்ட விஷயங்களை நாங்கள் இருக்கிற இடங்களிலே மக்களுக்கு அறிவித்து போட்டு இன்னொரு நாளைக்கு இன்ன இடத்தில் நாங்கள் கொண்டு வந்து தருவோம். நீங்கள் குறிப்பிட்ட இந்த விலையை கொடுத்து விட்டு நீங்கள் வாங்கி சென்று சுவைக்கலாம். அதனூடாக நாம் ஒரு நிதி சேர்க்கிறதாக இருக்கும், அந்த மக்களும் அதற்கு பங்களிப்பதாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு திட்டத்தை, அதை தாண்டி எத்தனையோ நண்பர்கள் உதவி செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது எங்கே கொடுத்து எப்படி அது போய் சேரும் என்று. அந்த போய் சேர்ற அப்படியாப்பட்ட விஷயங்கள், அந்த சிக்கல்களுக்கு தான் இதில் நான் உங்களுக்கு என்னுடைய பெயர், மின்னஞ்சல், தொலைபேசி, இதை மூன்றையும் போடுறேன். அதை தாண்டி இன்னொருடையும் சொல்கிறேன். நிறைய நாடுகளில் நாம் தமிழர் கட்சியினர் பொறுப்பாளர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை நாம் தவிர்க்கவில்லை, அவர்களோடு சேர்த்தான் நாம் விரும்புகிறோம். ஆனால் அது மட்டும் பத்தாது, இப்படி எங்களை போன்ற தன்னார்வ கொண்டு செய்ய விரும்புகிறவர்களும் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் அங்கே
மிக மிக அவசரமாக பெரும் தொகையான நிதி தேவைப்படுகிறது. அவர்கள் துண்டறிக்கை அடிக்கக்கூட நிறைய வேட்பாளரிடம் காசு இல்லை. தொடர்ந்து கடனில் வேலை செய்து கொண்டிருந்தால் பொது வேலை, குடும்பம் ஒற்றுமையாக இருக்காது. வீட்டில் மனைவிகள் பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். அது மாதிரி மறுபக்கத்தில் பிள்ளைகள் கணவன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுக்குறவர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த கட்சியில். ஆனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கள் கடன் வாங்கி சொந்தமாக செலவழிக்கணும்னு சொன்னால் அது ஆரோக்கியமானதல்ல. தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு உடனடியாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திங்கள், என்னென்ன முறையிலே இதுக்கான நிதி உருவாக்கலாம்னு சொல்லி. இந்த திரள் நிதியின் ஊடாகத்தான் தமிழீழ போராட்டத்தை தலைவர் மிக வெற்றிகரமாக, மிக நீண்ட காலமாக, மிகப்பெரிய வளர்ச்சியோடும் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தோடும் நடாத்தினார். அதுபோன்று அது இன்று மௌனிக்கப்பட்டிருக்கிறது ஆயுத வழி போராட்டம். நாம் அதற்கு இப்போ தேவையும் இல்லை, அதற்கான சப்போர்ட்டும் நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்துக்காக முன்னின்று செய்கிறது. அந்த கட்சிக்கு தேவையான நிதியை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். தயவுசெய்து அனைவரும் இந்த வீடியோவை எல்லா இடத்திலும் பரப்பி எல்லா மக்களுக்கும் ஒரு புரிதலை கொடுத்து, இது சம்மந்தப்பட்டு பேசுவதற்கு என்னோடு எந்த நேரம் எடுத்தாலும் நான் பேச தயார். இந்த நம்பர் இதில் போட்டிருக்கேன், அதே மாதிரி மெயில் ஐடியும் போட்டிருக்கேன். நீங்கள் இதை போடுங்கள், பேசுங்கள், அழைப்படுங்கள். சேர்ந்து செயல்படுவோம். சுயநலம் மறந்து பொதுநலம் செய்வோம். நன்றி, வணக்கம்.